நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரத்திற்கான களம் திமுக வர்சஸ் அதிமுக தேர்தல் யுத்தத்தை தொடங்கிவிட்டனவா அப்படிங்கிற புள்ளியில தான் விவாதத்தை நகர்த்த போறோம். கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். திமுகவிலிருந்து திரு சேலம் தரணிதரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் அருணன், அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன், அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன், வலதுசாரி ஆதரவாளர் திரு VS ராமன். அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இரண்டு தரப்புல இருந்தும் தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு, அதாவது தேர்தல் குழு அந்த மேனிஃபெஸ்டோவுக்கான அறிக்கை தயார் பண்ணுவதற்கான சுற்றுப்பயணமெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. இரண்டு தரப்புலையும் எல்லாத்திற்கும் கமிட்டி, குழுக்கள் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் மிக முக்கியமாக தாக்குதலும் அதிமுக திமுகங்கிற கட்டத்தில் பல தாக்குதல்கள். இப்போ முதலமைச்சர் ஒரு மேடையில் இன்னுமே பாஜக உள்ளே வெளியே கூட்டணியை நடத்துது, அது ஒரு நாடகம்ங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆட்சி 28 அமாவாசைகளில் முடிவுக்கு வந்துடும், அதிகாரம்லாம் இல்லை, நிரந்தரம் கிடையாது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார். இது உணர்த்தக்கூடிய செய்திகள் நீங்க எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது என்பதற்கான அறிகுறிகள் இவை. இன்னும் ஒரு 2 மாசம் தானே இருக்குது. இல்லை ரொம்ப கலாச்சாரம் ஒரு 3 மாசம் இருக்கக்கூடும். அப்படி என்றால் இயல்பாக அதுவும் இது மிக முக்கியமான தேர்தலாக இருக்க போகுது. இந்திய திருநாட்டினுடைய வரலாற்றிலேயே இது ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. ஆகவே தமிழ்நாட்டிலும் அந்த கட்சிகள், பிரதான கட்சிகள் தங்களுடைய பணிகளை துவக்கி இருக்கின்றன. அதிலும் திமுக அணியை பொறுத்தவரை அவங்களுடைய தேர்தல் பணிக்குழுக்கள் மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கை குழு எல்லாம் கூட ஒரு முறை கூடிவிட்டது. அதே போல அதிமுகவிலையும் அந்த ஏற்பாடுகள் நடக்கின்றன. திமுக அணியை பொறுத்தவரை இடஒதுக்கீடு, அந்த சீட் ஷேரிங் உட்பட அதற்கான பேச்சுவார்த்தைகள், அதற்கான தேதிகள்லாம் கூட அறிவிக்கப்பட்டிருப்பதா பார்க்கிறேன். காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை என்று ஒரு தேதியெல்லாம் சொல்லியிருக்காங்க. திமுகவுடைய அந்த குழு, TR பாலு அவங்களுடைய தலைமையிலான குழு பேச போகுது என்றெல்லாம் செய்தி பார்த்தேன். ஆகவே இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியதுதான். அதுல அந்த எந்த கருத்து போராக இது அமைய போகுது என்பதற்கு மிக முக்கியமான ஒரு உரை முதலமைச்சருடைய உரை. அது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்ட அந்த தியாகிகளுடைய தினம் ஜனவரி 25ஆம் தேதி, அதிலே அவர் ஆற்றிய உரை என்பது ஒரு முக்கியமான அரசியல் உரை என்று நான் பார்க்கிறேன். அதுல பாஜக அதிமுக இரண்டையும் தோற்கடிக்க வேண்டும் என்கிற கச்சிதமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். திமுகவுடைய நிலைப்பாடு இதுதான் என்று. அப்படி சொல்லும் பொழுது அதிமுகவுடைய நிலைப்பாட்டை அவர் இப்படி உள்ளே வெளியே என்கிற சொல்லாடல் மூலம் அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். காரணம், அதிமுக அந்த விமர்சனத்தை முதலமைச்சர் அல்லது திமுக அல்லது உங்க கூட்டணி கட்சியினர் எல்லாருமே வைப்பதற்கான காரணம் என்ன? அதைத்தான் சொல்ல வர்றேன். ஏன் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு என்றால், ஒரு எதிரொலி வந்துருச்சு, தயவு செஞ்சு சொல்றேன். சரி, அது ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, அவர் அறிவிச்சிட்டாரு பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை. ஆனால் அதற்கு அடுத்து நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமாக அதை போடவில்லை. மிக முக்கியமான ஒரு அம்சம் அங்கேயும். ஆனா அவர் பேசினார், அந்த பேச்செல்லாம் வந்திருக்கு. மீண்டும் மீண்டும் அதை மட்டுமே ஒரு மந்திர உச்சாடனம் போல, நாங்கள் பாஜக கூட்டணியில் இல்லை, ஆனால் அதிகாரப்பூர்வமான தீர்மானம் இல்லை ஒரு புறம். இன்னொரு புறம் இந்த பாஜக அரசு, மோடி அரசு ஏற்கனவே 5 ஆண்டுகள், இன்னொரு 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்ற காரணத்தை சொல்லி விலகவில்லை. இது வரக்கூடாது என்று கூட அவர் இன்னும் பேசவில்லை. மாறாக, ஐயா நாங்க தனிச்சு நிக்கிறோம், பாஜகவோடு இல்லை. அதுக்கு அவர் சொல்லுகிற காரணம், சிறுபான்மையுடைய வாக்குகள் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அது அவர் வெளிப்படையா தான் சொல்றாரு, ஏன் அப்படி அறிவிச்சோம்னு. இனிமே அது போகாதுங்க,
அடுத்த ஒரு முடிவு. அவரா ஒரு தீர்ப்ப சொல்றாரு. அதெல்லாம் எங்கிட்டு வரப்போகுது. ஆகவே நாங்க தான் ஜெயிக்க போறோம். ஆனால் பாஜக அரசு, மோடி அரசை ஏன் அதிலிருந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினோம் என்பதை சொல்லவில்லை என்பது மட்டுமல்ல, இப்பொழுதும் கூட அந்த மோடி அரசு வர வேண்டுமா, வேண்டாமா என்பது பற்றி கருத்துரைக்க மறுக்கிறார். இப்ப நடப்பது நாடாளுமன்ற தேர்தல். அதுல முக்கியமான இந்த கேள்வி வரும்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சி வரணுமா, வரக்கூடாதான்னு. அதுக்குள்ள போவோம். அதனால இந்த உள்ளே வெளியே அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. இதுல இன்னொரு பக்கம் பாஜகவும் விமர்சிக்க மாட்டேங்குது. ரொம்ப சுவையான அம்சம். இதுவரைக்கும்ங்க வெளியேறியாச்சு. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியாச்சுன்னு எடப்பாடியார் சொல்றார். சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்பொழுதும் கூட, இப்பொழுதும் கூட அதிமுகவை விமர்சிக்க பாஜகவினுடைய தலைமையும், அகில இந்திய தலைமையும் சரி, உள்நாட்டு தலைமையும் சரி, தமிழ்நாட்டு தலைமையும் சரி, விமர்சிக்க தயாரா இல்ல. அப்ப சந்தேகம் வருமா, வராதா? விமர்சிக்கல இவங்க பாஜகவை விமர்சிக்கல அதிமுக, இல்ல வந்து பாஜக அதிமுகவை விமர்சிக்கலங்கிறதுனாலயே அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கிறதா கூட்டணிக்குள்ள இருக்கையிலேயே விமர்சனங்களை வச்சதுனால தானே இந்த கூட்டணியே முறிஞ்சுது. இல்லங்க, கூட்டணிக்குள்ள இருக்கும் பொழுது அதிமுக என்னங்க விமர்சனத்தை வச்சது? அவங்க ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாங்க. பாஜக விமர்சிக்குது. யார? எடப்பாடியாரை. எடப்பாடியார கூட ஒரு வாக்கியத்துல சொல்லி விமர்சிச்சார் அண்ணாமலை. ஆமா. ஆனால் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி, அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி தமிழ்நாடு பாஜக தலைவர் விமர்சிக்கிறார். அதை சொன்னாங்க. எடப்பாடியார் சொல்லிக் கொள்ளவில்லை என்றால் மத்தவங்க சொன்னாங்க. இதனால தொண்டர்கள் வேணாம்னு சொல்றாங்க. இவ்வளவுதானே. எடப்பாடியாரோ அதிமுக தலைமையோ பாஜக அரசை விமர்சிச்சதா, அல்லது மோடி அரசு விமர்சிச்சதா, பாஜக கட்சி விமர்சிச்சதா? இப்ப அவங்க தீர்மானம் போட்டாங்கல்ல பொதுக்குழுவுல, இயல்பாக திமுக அரசை கண்டிச்சு, திமுகவை கண்டிச்சு தீர்மானங்கள். அது எதிர்பார்க்கக்கூடியதுதான். ஒன்றிய அரசை பற்றி ஓரிரு தீர்மானங்கள். அதுல பூரா வலியுறுத்தல் தான். கண்டனமே இல்ல. அப்ப இதுல சந்தேகம் வருமா, வராதா சகோதரி? அதனாலதான் திமுக தலைவரும் இப்ப அதான் பேசியிருக்காரு. நாங்களும் கூட அதைத்தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அப்படி என்றால் இது ஏதோ பெயரளவுக்கு கூட்டணி இல்லை என சொல்லுகிறார்களே ஒழிய உண்மையிலேயே கூட்டணி இல்லையா என்கிற ஒரு கேள்வி என்பது சாதாரணமா எல்லாருடைய மனசில், ஓரளவு அரசியல் தெரிந்த அனைவருடைய மனசில் இருக்குது. ஆகவே அந்த விமர்சனம் வரத்தான் செய்யும். இப்ப இந்த பக்கம் நம்முடைய எடப்பாடியார் அவ்வளவுதான், ஏதோ ஒரு அமாவாசை கணக்கு சொல்றாரு. அமாவாசைக்கு பிறகு அப்புறம் வளர்பிறைதான். அப்ப இந்த அமாவாசை கணக்கு அவருக்கு அந்த உரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இறுதியாக மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. அது சொன்னாரு, இப்பயும் சொல்றாரு இந்த அமாவாசை கணக்கு. அப்ப அதற்குள்ள ஏதோ ஒரு புள்ளி இருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல இல்ல, அவங்களுக்கு என்ன புள்ளிக்கிறது அவங்க தான் சொல்லணும். நான் எதுவும் சொல்ல தயாரா இல்ல. ஆனால் அவர் 2026 நாங்க தோற்கடிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், அதை சொல்லுகிற உரிமை அவருக்கு உண்டு இல்ல. ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் சென்ற முறை ஒரு 4 ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருந்தவர். ஆகவே நாங்க மீண்டுக்கு வருவோம்யா, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்னா இருக்கிற ஆட்சி போகும் தானே சொல்ல வேண்டி வரும். அந்த அடிப்படையில் அவர் சொல்லுகிறார். ஆனா மக்களுக்கு அந்த அளவுக்கு திமுக அரசு மீது அதிருப்தி அப்படின்னு அவரால் என்ன சொல்ல முடியுது எனக்கு ஒன்றும் புரியல. அவை சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அவங்க அதுக்கான பதிலை சொல்றாங்க. நாங்களும் கவனிச்சுக்கிட்டு வர்றோம். எங்களுக்கு பட்ட சில விமர்சனங்களை நாங்களும் முன்வைக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் மிக முக்கியமான கேள்வி, ஒன்றியத்திலே யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது என்பது. காரணம், நடக்கவிருப்பது நாடாளுமன்ற தேர்தல். இதை எடப்பாடியார் கணக்கில் கொண்டிருக்கிறாரா? வெற்றி பெறணும், கூட்டணி மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிறது தானே அவருடைய உறுதிப்பாடா இருக்கு. அப்ப 40 தொகுதிகள்லயும் வெற்றி பெறணுங்கிறது நாடாளுமன்ற தேர்தலை மனசுல வச்சுதானே. ஆனா அவர் நாடாளுமன்ற தேர்தலை பத்தியே பேசுற மாதிரி தெரியலையே. அவர் திமுக ஆட்சி போயிடுவியா இத்தனை அமாவாசைக்கு பிறகு அப்படித்தானே சொல்றாரு. மோடி ஆட்சி பற்றி அவருடைய கணிப்பை சொல்லுங்கிறேன் நானு. இப்ப இந்த தேர்தல் அதைத்தானே பேச போகுது. அந்த ஆட்சி மீண்டும் வரணுமா, வரக்கூடாதா, அவருடைய தலைமையில் தான் ஆட்சி என்று பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாடு பாஜக தலைவருடைய வானதி சீனிவாசன் பேச்ச கூட நான் இப்ப கேட்டுட்டு வர்றேன். மீண்டும் மோடியா இல்லையா அதை தீர்மானிக்கிறவர்கள் வருக, அப்படித்தானே அவங்க பேசுறாங்க. அப்ப அதை பற்றி அவருடைய கணிப்பு என்ன? கடந்த 5 விட்டுருங்க, இப்ப நடக்கிற 5 ஆண்டுகள் மோடி ஆட்சியுடைய லட்சணம் என்ன, அதை பற்றி அதிமுக தலைமைக்கு கணிப்பு என்ன, மதிப்பீடு என்ன, சொல்ல மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்களா?
நீங்க திமுக அரசை விமர்சனம் பண்ணுவீங்க, அது எல்லாரும் எதிர்பார்க்க. ஆனா நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் இல்லையே. நாடாளுமன்ற தேர்தல் என்றால் நீங்க மோடி அரசு பற்றிய உங்களுடைய மதிப்பீட்டையும் சொல்லணும்ல. சாதாரணமா எதிர்பார்ப்பு. பேசுவோம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ம். பேசலாம் பேசலாம்